இப்போ உன்னை ஓட வச்சு மாட்டி விட முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல ஹ, நீ இந்த மாதிரி அடிபட்டு கஷ்டப்பட்டு என் முன்னாடி உட்கார்ந்துருக்கியே இத பார்த்து சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஆனா நீயும் நீ எவ்வளவு நாள் தான் இப்படி ஓட போறேன்னு சொல்லிட்டே சுத்திட்டு இருக்க போற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கால்ல அடிபட்டா ஸ்பைனல் கார்ட்ல ஏதோ பாதிக்கப்படும்னு கேள்விப்பட்டேன். உன்னால இதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கவே முடியாது. அப்படின்னா விஸ்வாவுக்கு ஒரு வைஃபா கூட இருக்க முடியாதுல்ல? பத்மாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் இருக்க முடியாது. ஹலோ, இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? ஆ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. போயிட்டு வரேன். இதுதான் பாத்தியா? இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ். எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நீ வேணா ஒண்ணு பண்றியா? இந்த வீல் சேர்ல உட்கார்ந்துக்கோ. அது அப்படியே ரோட்டு பக்கம் ஓட்டிட்டு போனா போறவங்க வரவங்கலாம் உனக்கு பிச்சை போடுவாங்க. அத வேணா வச்சு பொழைச்சுக்கோ. உனக்காகவே தேடி தேடி செலக்ட் பண்ணி தான் இந்த வீல் சேர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பாரு. இல்ல உனக்கு பிடிக்கலனா சொல்லு, வேற டிசைன் பார்த்து இன்னும் காஸ்ட்லியா நான் உனக்கு வாங்கி தரேன். இது இந்த தங்கச்சியோட கிஃப்ட். உனக்குலாம் அறிவில்ல? அடிபட்டு போய் இப்படி உட்கார்ந்திருக்கவங்க இப்படியா பேசிட்டு இருப்ப? அவங்க உனக்கு கூட பிறந்த அக்கா தானே. சே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? தோ பாரு, அவங்க ஒண்ணு உன்ன மாதிரி இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. ரன்னிங் ரேஸ்ல ஓடி ஜெயிக்கணும்னு ஒரு கனவோட இருக்கிறாங்க. உன்ன மாதிரி சும்மா வீட்ல உட்காந்து துண்ணுட்டு அடுத்தவங்களை எப்படி கேடுக்கணும்னு யோசிச்சுன்னு இல்ல. ஒரு தங்கச்சியா அக்காவுக்கு இப்படி அச்சைன்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவோ எல்லா உதவியாவும் இருக்க வேண்டிய நீயே இந்த மாதிரி பேசினுகிற. அவங்கள வீட்டுல போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம உன் வாய்க்கு வந்த மாதிரி இப்படி அவங்களை அவமானப்படுத்தி நிறுகிற. இதெல்லாம் பார்க்கவே எனக்கெல்லாம் அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. சரி, முதல்ல இங்கிருந்து எந்திரிச்சு போ. அன்பரசி, இதை யார் வாங்கிட்டு வந்து வச்சது? சார், அது என்னால நடக்க முடியல, கஷ்டமா இருக்கு. அதான் நான் தான் இதை வாங்கிட்டு வர சொல்லி ஜெய் கிட்ட சொன்னேன். இங்க பாரு அன்பரசி, நீ மனசு வச்சா உன்னால எந்திரிச்சு நடக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ எந்திரிச்சு நடப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா போலாம். வா, எந்திரி. மெதுவா. பாத்து பாத்து. ரொம்ப வலிக்குது சார். ஏ அனன்யா, என்ன செய்ய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? போங்க. இருங்க இருங்க இருங்க. டார்லிங், ஏய், என்னடா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? ஹெல்ப் பண்ணேன்டா. இரு டார்லிங், கொஞ்சமா சிரிச்சு முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டனா, அதான். எங்க அடிபட்டுச்சு? டேய், ஏய், பாத்து பாத்து உட்காரு. வலிக்குதா? எந்திரி. இப்போ ஓகேவா? ஐயோ, ஏய் அம்மா.
உட்காந்து அனன்யா காட்டு. அனன்யா அடிபட்டுச்சா? டார்லிங். என்ன சிரிச்சிட்டு இருக்க? அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன பண்ற? நீ அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. நான் இவளை பாத்துக்கிறேன். அனன்யா நீ போடா, நான் பாத்துக்கிறேன். சரி அன்பரசி வா வா, பார்த்து மெதுவா வா. ஐயோ ஐயோ, என்ன டார்லிங்? ஏய், நீ என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அதுவா? ஒண்ணும் இல்ல. மாமா கிட்ட சொல்லாமையே சம்மர் சட்ல அடிக்க கத்து வச்சிருக்கிற பத்தியா? அத நினைச்சுதான் சிரிச்சுன்னு இருந்தேன். டேய், என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா தெரியுதா? இன்னும் டார்லிங், என்ன பத்தி இப்படி சொல்லிட்ட? இதா பாரு, நீ படியட்ல இருந்து டப்பு டப்பு டப்புன்னு உருண்டு வந்ததும் என் மனசு டிப்பு டிப்பு டிப்புன்னு வலிச்சது தெரியுமா உனக்கு? எனக்கு மட்டும் அனுமார் மாதிரி நெஞ்ச பழகிற பவர் இருந்துன்னு வச்சுக்கோயேன், அப்படியே டமால்னு திறந்து காமிச்சிருந்திருப்பேன். டேய், வலிக்குதுடா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா. அப்படியா? ஏய் என்னப்பா, என்ன சன்னனியாவுக்கு? நைனா, என் டார்லிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே படியட்ல அங்க பிரதர்சனம் பண்ணினே வந்தா நைனா. அங்க பிரதர்ஷனம் பண்ணாளா? விழுந்துட்டாளா? ஆமா நைனா. டேய் என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஹாஸ்பிடல் கூட்டு போடா. நைனா, ஹாஸ்பிடல் கூட்டு போறவளுக்குலாம் பெரிய கையெல்லாம் ஒண்ணு இல்ல நைனா. இவள சுளுக்கெடுத்தாலே சரியாயிடும். டேய், அது எப்படிடா நீ சொல்லுவ? அடிபட்டது எனக்கா உனக்கா? அடிபட்டவங்களுக்கு தான் வலி என்னன்னு தெரியுமே. ஓ ஓ, இப்பயாவது அடிபட்டவங்களுக்கு எல்லாம் வலி தெரியும்னு சொல்றியே பா, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. டேய் நைனா, சும்மா பேசிட்டு இருக்காதடா. அட்லீஸ்ட் டாக்டருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்றா. ஆடா நீ வேற ஏன் நைனா? சொன்னா கேட்க மாமா. மாட்டேங்கிறானே. யார ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொன்னீங்க? அது அனன்யாவுக்குமா. ஆ. படிக்கட்டுல தடுக்கி விழுந்து கால்ல அடிபட்டுச்சு போல, வலிக்குதுன்னு கத்துறா இவன். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகாம சிரிச்சுக்கிட்டு இருக்காமா இவன். என் டார்லிங் சும்மா படியில பெல்ட் அடிச்சுனே வந்தா பாருங்க பா, நான் கச்சுன்றீங்க. ஆம். என்னங்க, அவ பாவம், அவ வலியில கஷ்டப்படுறா. கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அட என்னங்க நீங்க, காயம் பட்டாதான் ஹாஸ்பிடல் கூட்டு போனோம். இது வேற சுளுக்குதான். ஹாஸ்பிடல்லாம் கூட்டின்னு போனா தேவையில்லாத கட்லாம் போட்டு விடுவாங்க. அதுக்கான அவசியமே இல்ல. சில விளக்கணைங்களுக்கு விளக்கணையை வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும். என்ன சொன்ன இப்போ? இல்ல டார்லிங், உன் காலுக்கு விளக்கணை வச்சு தேய்ச்சி விடுறேன்னு சொன்னேன். நைனா, ஓ, நீ எதுக்கு இங்க நின்னு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு, இவள நான் பாத்துக்கிறேன். நீ என்னமோ பண்ணி தொலை, பாத்துக்குமா. கொஞ்சம் நீங்க பாருங்க. பாருங்க, இனிமே இவள நான் பாத்துக்கிறேன். சரி. இல்ல டார்லிங், விளக்கணை தேடிட்டு இருந்தேன். எங்க இருக்கு விளக்கெண்ணெய்? வந்துட்டேன். எவ்வளவு நேரம்டா? கால் எடுத்து மேல வைமா. டிங் டிங், இங்க தானே? அங்கதான். சரி டார்லிங், கோபப்படாத. ஐயோ அம்மா, ஏன் இப்படி பண்ற? சரி 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 சரி. டேய், வலிக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன்ல. பாத்தியா பாத்தியா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அக்காவும் சோஃபால நடக்க முடியாம உட்கார்ந்துன்னு இருந்தாங்கோ. ஆனா நீ அவங்களை அவமானப்படுத்தினல்ல, இப்ப உனக்கும் அதே நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? சொல்ல அனன்யா, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லி தொலை. இது எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துன்னு இருக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கர்மா. இப்பயாவது இதை புரிஞ்சுக்கோ. உன் அட்வைஸ் எதுவும் எனக்கு தேவையில்ல போ. சரி சரி, இனிமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். காலை கூட என்ன? ஏய், வலிக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன்ல. அட போ டார்லிங், என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. இதுக்கப்புறம் நீயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ என்ன? நான் கிளம்புறேன். டேய், ஐயோ, டார்லிங், அப்புறம் இன்னொரு விஷயம். அது என்னன்னா, உனக்கு மேல ரூமுக்கு வரணும் தோணுச்சுன்னு வச்சுக்கோயேன், விஸ்வாம பொண்டாடி தூக்கிட்டு போன மாதிரிலாம் நான் தூக்கிட்டு போக மாட்டேன். என்ன கூப்பிடாத. நீயே அப்படியே அலேக்கா ஏஞ்சி அந்த வீல் சேர்ல உட்காந்துனே நீயே அதை ஓட்டினே மேல வந்துரு. ஓகேவா? போய் தொலை போ. சரி, நான் மேல போறேன். வா வா வா. ஐயோ. இரு அன்பரசி, டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ம்.
அன்பரசி அன்பரசி சார் என்ன அன்பரசி நீ டேப்லெட் எடுத்துட்டு வர கேப்ல நீ வேற ஏதோ யோசனைக்கு போயிட்ட போல. இல்ல சார், என்னால காம்படிஷன்ல கலந்துக்க முடியுமான்னு தெரியல. அதுவும் இல்லாம என்னால இனிமே நடக்க முடியாம போயிடுமோன்னு கவலையா இருக்கு சார். ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க? இல்ல சார், என்னால கால நடக்கவே முடியல, பயமா இருக்கு. லேசா கால் அடிபட்டதுக்கே நடக்க முடியாதுன்னு நினைச்சா அப்புறம் எப்படி வாழ்க்கையில துணிச்செல்லாம் வீர நட போட முடியும்? அதுவும் நீ நடக்கிறவ இல்ல அன்பரசி, ஓடுறவ, ஜெயிக்கிறவ. வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச எத்தனையோ பேர் பல கஷ்டங்களை தாண்டி பல போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க லட்சியத்துல சாதிச்சு காட்டியிருக்காங்க. இங்க பாரு, நீ தோத்துருவன்னு யார் சொன்னாலும் அவங்கள நீ நம்பவே நம்பாத. பதிலுக்கு உன்னை நீ முழுசா நம்பு. உன்னோட முழு நம்பிக்கையும் உன் மேல வை. கண்டிப்பா ஜெயிப்ப. ஐன்ஸ்டைனை அவர் படிச்ச ஸ்கூல்ல அவருக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா அவரு அந்த ஸ்கூலை நம்பாம அவரோட தன்னம்பிக்கையை வச்சு பெரிய சயின்டிஸ்ட் ஆனாரு. இவ்வளவு ஏன் அன்பரசி, 5 வயசு 6 வயசு வரைக்கும் நடக்காத எத்தனையோ குழந்தைங்க பின்னாடி ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு நீயே எனக்கு பல தடவை சொல்லியிருக்க. இப்ப நீயும் அந்த மாதிரி தான் இருக்க. முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துட்டேன்னா அவ்வளவுதான். ஆனா அதுவே முயற்சி பண்ணேனா உன்னோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் இரு. இது என்னன்னு தெரியுதா? நீ காலேஜ் ரன்னிங் ரேஸ்ல ஷார்ட் பீரியட்ல ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது. இது 100 மீட்டர்ல வாங்கினது. இது குவார்டர் ஃபைனல்ஸ்ல வாங்கினது. இன்னும் மேரத்தான்ல வாங்கினது, அது இதுன்னு எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் யாரும் உனக்கு சும்மாவோ இல்ல தானமாவோ கொடுக்கல அன்பரசி. உன் காலில் இருக்கிற பலத்தினால, உன்னோட பல வருஷத்தை உழைப்பினால, பல கைத்தட்டலுக்கு முன்னாடி ஓடி ஜெயிச்சது. இவ்வளவு ஏன் அன்பரசி, நீ ஒரு தடவை ரன்னிங் ரேஸ்ல ஓடினதை பார்த்துதான் எனக்கு உன் மேல லவ்வே வந்துச்சு. நான் உன்னை இப்பவும் லவ் பண்றேன். என் அன்பரசி திரும்பவும் ஓடி பழைய மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு முடங்கிடாத. நீ ஓடுறதுனால நீ ஒருத்தி மட்டும் ஜெயிக்க போறது இல்லை அன்பரசி. உன்னை இன்னைக்கு பல பொண்ணுங்க இன்ஸ்பிரேஷனா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ ஜெயிச்சேனா அவங்க எல்லாரோட கனவையும் அடையறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அதனால விட்டுறாத. உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்பரசி. இந்த கால் ஓடாம இருக்கக்கூடாது. நம்பிக்கையோட எழுந்து வா. நிச்சயம் நீ ஜெயிப்ப. இப்படியே முடங்கி கிடக்காத.
சார் ரவுண்டுக்கு வேண்டாம் சார். இந்த நிலைமையில இப்ப அங்க போக வேண்டாம் இங்க சார். பாரு, நீ எதுவும் பேசாத. எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே பிரபு கிட்ட எல்லாம் பேசிட்டேன். நான் சொல்றத மட்டும் கேளு, வா. விஸ்வா ஆ? இந்தா அன்பரசி உட்கார் வை. உட்காரு சார் வேண்டாம் சார். உட்காரு அன்பரசி, உட்காரு, வா வா, பார்த்து உட்காரு. விஸ்வா, காலங்காத்தால இந்நேரத்துக்கு எங்கடா கூட்டு போறீங்க அன்பரசிய? கிரவுண்டுக்குப்பா. என்ன, அன்பரசியால இப்ப நடக்கவே முடியாதுடா. இவ்வளவு கிரவுண்டு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? அப்பா அவளுக்கு ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன்ப்பா. டேய், என்ன விளையாடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு, அவன் முதல்ல நடக்க ஆரம்பிக்கிட்டோம்டா. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க இப்ப அவளை உசுப்பேத்தி இன்னும் அவளுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னா யாரா பதில் சொல்லுவா? தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப அவளுக்கு பெட் ரெஸ்ட் தான் தேவை. நைனா, அதெல்லாம் விஸ்வா பாத்துக்குவான் நைனா. நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா? எவ்வளவு நாளைக்கு தான் 4 செவுத்துக்குள்ளேயே இருப்பாங்க? நீயே சொல்லு. கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்தா தானே அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்ட் ஃப்ரீ ஆகும். அது மட்டும் இல்லாம இவங்க ஓட போறது சாதாரண ரேஸ் இல்ல நைனா, அது நேஷனல் லெவல் காம்படிஷனா. எவ்வளோ போராடி இது வரையும் வந்திருக்காங்கோ. இப்ப முடங்கி போனா அது இவங்களோட லைஃப ரொம்ப பாதிச்சிரும் நைனா. அவங்களால முடியுதா இல்லைன்னு ட்ரை பண்ணி தான் பாக்கட்டுமே. இப்ப என்னன்ற போகட்டும் நைனா, விடு. என்னவோ பண்ணுங்கடா. ஆனா எதுவா இருந்தாலும் அவ காலுக்கு ஒண்ணு ஆகாம பத்திரமா பாத்துக்குங்கடா. அதெல்லாம் அவன் பாத்துப்பான். டேய் விஸ்வா, நீ கூட்டு போடா. ம். டேய், மம்மியும் இல்ல, என் குட்டி பிசாசு பொண்டாட்டியும் இல்ல. அவங்க வத்துள்ள நீங்க இங்க இருந்து உடனே கிளம்பிருங்கடா. இல்லனா அவ்வளவுதான். இங்க எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன சரியா? ம், சரிடா, நீ அன்பரசி கூட்டிட்டு போ. நான் உள்ள போய் என் வேலையை பாக்குறேன். ம். வேண்டாம் சார். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம பிராக்டிஸ்க்கு போலாம் சார். நாம இப்போதைக்கு போக வேண்டாம் சார். அன்பரசி, நீ எதையுமே கண்டுக்காத. ரிலாக்ஸா மட்டும் இரு. இதை விட்டா நமக்கு வேற வாய்ப்பே இல்லை. நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன நம்பு. இந்தா புடிச்சுக்கோ. ம். இப்ப எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அன்பரசி, இந்த அட்மாஸ்பியரை நீ பார்த்தேனா உனக்கு சீக்கிரம் குணமாயிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இங்க பாரு அன்பரசி, வீட்லயே அந்த செவுத்துக்குள்ள முடங்கி இருந்தா உனக்கு எந்திரிச்சு நடக்கணுங்கிற உத்வேகமே வராது. அதுவே இங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்றதை பார்த்தேனா உனக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது உன்னை ஓடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நீ இங்க அமைதியா உட்காந்து என்ன நடக்குதுன்னு கவனி. ம்? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நீ உன் மேல வை. ம்? நீ வேணா பாரு, நீ கண்டிப்பா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவ. சார் இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதா? விஸ்வாவா? நான் தான். என்ன விஷயம்? ஏய், அடிங்கடா. அடிங்க அன்பரசி. அன்பரசி, என்னடா பண்றீங்க? யாரு நீங்க? விடுங்கடா. யாரா நீங்க? ஐயோ, அடிக்கிற அடியில உயிரே போணும்டா. எழுந்திரிங்க சார். சார் ஒன்றும் ஆகல. ஹே,
ஒன்றும் அடிப்படலையே. இல்ல பரவாயில்ல. கோச் நீங்களா? அன்பரசி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாமே விஸ்வா பிளானிங் தான். சார் ஏன் சார் ஏன் இப்படி பண்ணீங்க? அதுவா, நடக்கவே முடியாத உன்னால இப்ப எப்படி ஓட முடிஞ்சது? உன்னையும் மீறி உன்னால ஓட முடியும் இப்ப நம்புறியா? உன்னை ஓட வைக்க தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணோம். ஆமா சார், நான் தான். என்னால நிக்க முடியுது. நீ தான் அன்பரசி ஓடுன, நம்பு, உன்னால முடியும். நீ இந்த வீல் சேர்லயே உட்காந்துடக்கூடாது. நீ கண்டிப்பா இந்த குவாலிஃபயர்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போகணும். போற சரி, அப்போ பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா?